ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வெங்காய தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் சட்னி டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சட்னிக்கு நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து நெய் தோசையோடு இந்த சட்னி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. இதுக்கு வந்து தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துல, உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, நம்ம வெங்காய தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.